முதலாவது ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ நான் போன முறை வீடியோவில் பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் அது எந்த விதமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. இப்போது நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் 2024 இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவதுக்கோ அல்லது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு கட்டுரை எழுதுறதுக்கான ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கும்போது அது அப்படியே செய்கிறது தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுல மல்டிமீடியாவில் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐனுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம இன்னுமே கூட நிறைய ஹியூமன் எஃபர்ட் அதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வருகிற நாட்களில் இந்த ஏஐ மூலமாக அந்த மல்டிமீடியாவில் வீடியோ, ஆடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதிகமாக ஆட்டோமேட் பண்ணப்படும். இந்த மாதிரி முழுக்க ஆட்டோமேட்டிக் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது முதலாவது ஆங்கிலத்தில் தான் வரும் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மற்ற மொழிகளுக்கும் விரிவாக்கப்படும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டப்பிங் பண்ணுறது, இந்த ரெண்டுமே வந்து 2024 மிக அதிகமான வளர்ச்சி அடையும். நாம் ஒரு மொழியில் பேசி வீடியோ போடும்போது அந்த வீடியோ ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்முடைய சைட்லேருந்து இல்லாமல் நாம் வேற ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாய்ஸே அந்த வீடியோவில் வர்ற மாதிரி நம்மளால் மல்டி லாங்குவேஜில் வீடியோ கிரியேட் பண்ணக்கூடிய அந்த நிலை